இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஆதி சார் சார் வலிக்குது சார். ஆதி போதும். பொறுக்கி ராஸ்கல், உண்மையை சொல்றா. யார் சொல்லி பாம்பு வச்ச? சொல்றா, யார் உன்னை அனுப்பி வச்சது? ஆதி ப்ளீஸ் விடுங்க. இவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். முடியாது பாரதி, இவனை நான் எங்கேயும் ஒப்படைக்க மாட்டேன். சொல்றா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏண்டா நீ சொல்ல மாட்ட? உன்னை ஐயோ ஆதி நல்லா போடு சார். சார் யோ பாவி மனுஷா, நீ எங்கயா இருக்க? நீ பண்ண பாவத்துக்கு தான் என் புள்ள உசுறு இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கியா? பணம் கட்டலைன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் கைய விரிச்சிட்டாரியா? சார் சார் யோ நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு ஆபரேஷன் நடக்கலன்னா நம்ம புள்ளைய காப்பாத்த முடியாதியா? யோ எங்கயா இருக்க? நான் பேசுறது கேக்குதா? ஆதி ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப இவன் பண்ணது மட்டும் கரெக்டா? சொல்லுங்க. அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு எத்தனை குழந்தைங்க இவனால அனாதையா இருக்கும். டேய், நீ எல்லாம் சீக்கிரத்துல சாவக்கூடாது. ஒரு உயிர் போனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் குழந்தை மூலமா உனக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன். டேய், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை வெளியே விட்டா தானடா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. உன்னை யார் இங்க அனுப்பி வச்சா? சார், என் குழந்தை சார், என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் போனை கொடுங்க சார். ஏய், என் பிள்ளைகிட்ட நான் பேசணும் சார். நீ போன் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீ பண்ண பாவம் உன் குழந்தைய காவ வாங்கிடுச்சு. சார் சார், ஐயோ, உண்மையாவா சொல்றீங்க சார்? சார், என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லையே. ஐயோ, என் குழந்தை சார். சார், என் குழந்தை. நல்லா கதறி அழு. எத்தனை பேர் குடும்பத்தை கொன்னு அவங்கள கதற விட்டுருப்ப. இப்போ அதுக்கு நீ அனுபவிடா. சார் 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 சார், என் போனை கொடுங்க சார். ஐயோ, என் குழந்தை சார். சார், ஆதி, என்னாச்சு? சாப்பிடலையா? அப்படி என்ன சாப்பிடாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நத்திங். தண்ணி தண்ணி. தண்ணி. தமிழ், ஏய் தமிழ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி நம்ம கிட்ட ரூம் கதவை திறக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்கார்ல, மறந்துட்டியா? என்ன பாக்குற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு யோசிக்கிறியா? பொறுமையா யோசி. இந்தா.
வா தமிழ். மித்ரா, நான் இப்போ போயே ஆகணும். எனக்கு ஒரு எமர்ஜென்சி. அப்படி எமர்ஜென்சி என்னன்னு சொல்லுங்க. மித்ரா, நான் பாம்பு வச்சவனை பிடிச்சிட்டேன். அவனை ரூம்ல அடைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். போதுமா? என்னது? பாம்பு வச்சன புடிச்சு வச்சிருக்கீங்களா? அவனை எங்க புடிச்சீங்க நீங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்க எதுக்காக அவனை அடைச்சு வச்சிருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டியதானே? ஏன் அதே இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க? மித்ரா, இந்த விஷயத்துல யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. அவன் போன் எனக்கு கிடைச்சிருக்கு. அவன் யார் யார்கிட்ட எல்லாம் போன் பேசினான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப போய் நான் அவனை அடிக்கிற அடியில அவன் எல்லா உண்மையும் சொல்லணும். நான் அவன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் நீ எனக்கு போன் பண்ணி மினிஸ்டர் வந்திருக்காருன்னு சொன்னேன். அதை என்னால அவாய்ட் பண்ண முடியல. அதனாலதான் நேரா இங்க கிளம்பி வந்தேன். மித்ரா, எனக்கு இப்போ இதை விட முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க ஆதி, நானும் உங்க கூடவே வரேன். மித்ரா, வேணாம், நானே இதை பாத்துக்கிறேன். ஆதி, நீங்க இதை தனியா பண்ண முடியாது. அண்ணாவையும் கூட கூட்டிட்டு போலாம். மித்ரா, புரிஞ்சுக்கோ. யாரும் வேண்டாம், நான் கிளம்புறேன். முடியாது ஆதி, நான் கண்டிப்பா வருவேன். வாங்க நம்ம போலாம். மித்ரா, இப்பவும் சொல்றேன், நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். ஆதி, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். நீங்க வாங்க போலாம். ஆதி, உனக்கு அழக்கூட தெரியுமா? காசுக்காக கொலை பண்றவன் தானே நீ. நீ அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படித்தானே உன்னால செத்து போனவங்க குடும்பம் எல்லாம் அழுதுருக்கும். புண்ணியத்துக்கு கணக்கு பார்க்க வேண்டியதில்ல. ஆனா நீ கணக்கு இல்லாம பாவம் பண்ணவன். அது உன் குழந்தைய பாதிச்சிருச்சு. பாத்தியா? நீ இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழ்ற வழிய பாரு. இனிமேனா என்னமா பண்ண போற? என் பிள்ளைக்காக தானே இப்படி நான் பண்ணேன். இது இப்படி என் பிள்ளைய காவு ஆகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே நான் இந்த உலகத்துல வாழறதே பாவமா. என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன், என் போனை மட்டும் கொடுங்கம்மா. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறமா. அம்மா, கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. யோ, எங்கேயா இருக்க? எங்க தான் போய் தொலைஞ்ச? காஞ்சனா, காஞ்சனா, சொல்லு காஞ்சனா, நம்ம புள்ள எப்படி இருக்கான்? ஒண்ணு இல்லையே. யோ, நம்ம புள்ள பொழைச்சுக்கிச்சியா? நம்ம புள்ளைக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு.